ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்டான வீடியோ. இது வரைக்கும் நம்ம ரொம்ப ரேராக தான் கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்பவே கம்மியா ஒரு 2-3 வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த கமெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பத்தி போட சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது டவுட் கிளியர் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்ப்போம். ஒரே கமெண்ட் தான் நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. நான் பெருசா கமெண்ட்ஸை டெலீட் பண்றது அப்புறம் ஆஃப் பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன். பப்ளிக்ல தான் இருக்கும். ஸோ நீங்க யாராவது அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்ப என்ன என்ன கமெண்ட் அப்படிங்கறத நீங்க போய் பாத்துக்கலாம். அது என்ன வீடியோன்னு சொல்றேன். நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நம்மள எப்படி ஹையர் சோல் நம்ம கூட கனெக்ட் பண்ணுவாங்க நம்மள அப்படிங்கிறத பத்தி நான் போட்ட வீடியோல வந்த ஒரு கமெண்ட். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏன்னா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் இப்ப உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரியும். வைங்களேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் ஏன் பர்டிகுலரா இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, இந்த ஒரு கமெண்ட் படிக்கும் பொழுதே நம்ம ஜென்ரலா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே. அப்ப நம்மளோட ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திங்கிங்ல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு கமெண்ட் மூலமா எனக்கு தெரிய வருது. அதாவது நமக்குமே இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருந்தாதானே நமக்கு பாசிட்டிவ் ஒர்க் உண்டான அந்த ஒரு அருமையே தெரியும். சோ அதனாலதான் இந்த வீடியோ. அந்த கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் அந்த கமெண்ட் ஸ்கிரீன்ல ஆட் கூட பண்றேன். நீங்க வேணா படிச்சு பாத்துக்கோங்க. அதாவது பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த யூடியூப் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே எப்படின்னா, இது நீங்க அவரும் நம்ம எடுத்துக்க கூடாது. அவரு மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த லட்சக்கணக்கான மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். இப்ப அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் நல்லவன் காமிச்சுக்க கூடாது. நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே தான் இருக்கணும். நான் என்ன வேலை பார்க்கறேனோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வித்தவுட் ஹர்ட்டிங் தெம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணணும். நீ என்னை எப்படி இப்படி சொல்லலாம்? நீங்க யார் என்ன பேசுறதுக்கு? என்னை பத்தி தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வளர்க்கறத நீங்க உங்க லைஃப்ல ஸ்டாப் பண்ணணும். உங்களை பத்தி யாராவது நெகட்டிவா பேசுறாங்க. பணத்தை வச்சு இப்ப நீங்க ரொம்ப பணக்காரரா இருந்தாலும் பேசுவாங்க, ஏழையா இருந்தாலும் பேசுவாங்க. ஏழையா இருந்தா பிழைக்க தெரியாதவன் பேசுவாங்க. பணக்காரனா இருந்தாலும் இவன் எப்படி பணம் சம்பாரிச்சான்னு எனக்கு தெரியாதா? அப்படி பேசுவாங்க. சோ இதுல நீங்க உங்களை பத்தி நீங்க எங்கேயுமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. உங்களை ப்ரூஃப் பண்ணவும் தேவையில்லை அந்த இடத்துல. சோ அப்புறம் என்ன சொல்றாரு, யூடியூப்ல இதையெல்லாம் நம்பி நிறைய பேர் தப்பா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த ஆன்மாவா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹையர் செல்ஃப், அப்புறம் இன்ட்யூஷன், கனவுகள் மூலமா நமக்கு முன்கூட்டியே இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது ஏகப்பட்ட பேரு நிறைய பேர், நான் மட்டும் புதுசா இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லல, நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் பிளஸ் நான் அனுபவிச்ச விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அந்த தூங்கும் போது அந்த தூங்குற ஸ்டேஜ்ல வந்தது. அப்புறம் பார்த்தா நான் ஒரு வீடியோவாவே அதை பார்த்தேன். இத்தனை வருஷத்துல அந்த வேர்டை வச்சு யாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். சோ எனக்கு எப்படி அந்த வேர்டு வந்தது? எல்லாமே யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஆற்றல். சரிங்களா? நம்ம அதுக்கு தகுந்த ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுதான் நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இவரு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிறாரான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, நெகட்டிவ் இருக்கு, ஏக்கம் இருக்கு, பொறாம இருக்கு, ரொம்ப கோபம் இருக்கு. இந்த 4மே இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம் மத்தவங்க லைஃப்னா, பொறாம வரும். அவன் பாரு எப்படி வாழ்றான், நான் பாரு எப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த பொறாம இருக்கும். அவன் அப்படிலாம் வாழ்றான், நம்மளால அதை பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் நமக்கு பின்னாடி இருக்கும். அந்த வாழ்க்கை வாழ்றவன் மேல நமக்கு ஒரு கோபம் வரும். அப்ப அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவோம்? அவங்கள நம்ம அவமானப்படுத்துறது மூலமா, இல்ல அவங்கள ரொம்ப டீக்ரேட் பண்றது மூலமா, நீ இப்ப இருக்க பொசிஷனே ஒண்ணுமே இல்லாதது, நீ பண்ண வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. சோ அவங்க இருக்கிற அந்த நிலைமையை அவங்க பெருசா கிராட்டிடியூடாவே இருக்க மாட்டாங்க. நம்மள அப்படி சொல்லிட்டானே, ஈஸியா நம்மள போய் சொல்லிட்டானே, ஆனா நம்ம அப்படி இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்களும் நெகட்டிவ் ஆகி ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் நீங்க நெகட்டிவ் ஆக்குறீங்க.
இது சாதாரணமா வாழ்றவங்களுக்கு தான் அந்த நெகட்டிவ் ஆகிறது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சமத்தா நல்ல பிள்ளையால இருக்கணும். சோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன வார்த்தைய உபயோகப்படுத்துறீங்களோ, நான் கூட அதுக்கு ரிப்ளை கூட அதுக்கு தான் போட்டுப்பேன். அதுவுமே கூட உங்களுக்கு நானு அட்டாச் பண்றேன் பாருங்க. நம்ம எந்த ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள பேசுறோமோ, அது வந்து நம்ம லைஃப்ல நம்ம கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வார்த்தை தான் வரும். சரிங்களா? அதுல நம்ம ரொம்ப அந்த வார்த்தையில கவனமா இருக்கணும், எண்ணத்துல கவனமா இருக்கணும், செயல்ல கவனமா இருக்கணும். ஒருத்தவங்கள வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ன்னு எதுவுமே பேசிறக்கூடாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, இவங்கள நீங்க வந்து நம்ம ரொம்ப திட்டிட்டே இருந்தோம்னா, அவங்க வளர்ந்துட்டே போவாங்க. அது நெகட்டிவ் பீப்பிளோ, இல்ல பாசிட்டிவ் பீப்பிளோ. ஆனா என்னன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு எனர்ஜிய குடுக்குறோம் அவங்களுக்குங்கும் பொழுது, அவங்களா வளர்றதுக்கு கூட 1 வருஷம் ஆயிருக்கும், இல்ல 10 வருஷம் ஆயிருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மாஸா ஒரு எனர்ஜி அவங்க மேல குடுக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, 1 வருஷம் வளர வேண்டியவங்க 2 மாசத்துல வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நம்ம பெருசா ஒருத்தவங்கள பத்தி முழுசா தெரியாம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, என் முகத்த பார்த்தா உண்மை சொல்ற மாரியா இருக்கு, பொய் சொல்ற மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி. சோ நம்ம முகத்த வச்செல்லாம் உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களான்னுலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பிரில்லியன்ட் கிடையாது. மேபி அவர் அவ்வளவு பிரில்லியன்ட்டா இருந்தாருன்னா தெரியல. அவரு அதான் அவரோட ஒரு சைக்காலஜிக்கலா நான் இந்த கமெண்ட்ட வச்சு அப்சர்வ் பண்ண வரைக்கும், அவரு நெறைய ஃபேக் யூடியூப் பார்த்திருக்காரு. அந்த வீடியோஸ பார்த்து ஏமாந்தவங்க அவர சுத்தி இருந்திருக்கலாம். மேபி பணத்தினால ஏமாந்துருக்கலாம். இல்ல மன கஷ்டம் பட்டுருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கறனால தான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல. ஏன்னா அது வந்து உங்க கையில தான் இருக்கு. தேவையுள்ளது வேணுமா, தேவையில்லாதது வேணுமா அப்படிங்கிறது யார் கையில இருக்குங்க? நம்ம கையில இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள ரொம்ப வந்துட்டு வெற்றி அடைஞ்சவங்களையும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கவங்கள தான் நான் கூட வச்சுக்குவேன். அப்படி தேவையில்ல. ஏமாந்து போயிருக்கலாம். அவங்க தோத்து போயிருக்கலாம். பணம் காசு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கணுமே தவிர, அவங்கள பார்த்து நம்ம இன்னும் கீழ போகக்கூடாது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனம், அந்த மனநிலையில இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவ பார்த்துட்டு, சர்ச் பண்ணிட்டு நீங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, பல யூடியூப் சேனலுக்கு நீங்க அவங்க பண்ற வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து அத லைக்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பாட்டுக்கு கடந்து போயிரலாம். அவங்கள திட்டி தான் நீங்க நெகட்டிவா ஒண்ணு போட்டு தான் உங்களோட அந்த வெறுப்ப காமிக்கணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம யார் மேலயும் இங்க வெறுப்ப காட்ட வரவில்லை. நம்ம வாழ்க்கையோட அந்த ஒரு தரம்ங்கிறது வேற. நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப வந்து வாழ வந்திருக்கோங்கும்பொழுது, நம்ம ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களோட அந்த நெகட்டிவையும், அந்த ஒரு கோவத்தையும், இயலாமையையும் நீங்க ஒரு நெகட்டிவா ஒரு இடத்துல கமெண்ட்ட நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு வைங்களேன். ரொம்ப மெச்சூரிட்டி இம்மெச்சூர்டா நம்ம இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இவ்வளவு தூரம் நீங்க வந்து நம்ம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்றீங்கன்னா, இந்நேரத்துக்கு நம்ம மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்குங்கிறத நான் நம்புறேன். சோ நீங்க யாரும் இந்த மாதிரியான கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க. பண்றவங்கள பார்த்துட்டு இன்னும் அவங்க வளரல. இன்னும் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரல அப்படின்னு நினைச்சு நம்ம ஈஸியா கடந்து வரணுமே தவிர, போய் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் எப்பயுமே ரெகுலரா சொல்றேன் இல்லையா? உங்க டெய்லி லைஃப்ல இருந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு பாருங்கன்னு. உங்களுக்கு புடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, இந்த YouTubeலயே இருந்தே கூட நீங்க ஒரு டெக்னிக்காவே எடுத்துக்கோங்க. YouTube வீடியோ உங்களுக்கு பிடிக்காத வீடியோ பாருங்க. கோவமா உங்களுக்கு நெகட்டிவா ஏதாவது கமெண்ட் போட தோணுதா? பண்ணாதீங்க. ஏதோ அவங்க தெரியாம பண்றாங்க. பாத்துக்கலாம். அவங்களுக்கா தெரியும்போது தெரிய வரட்டும். அப்படின்னு நீங்க மாறுறீங்களா முதல்ல? அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நீங்க முதல்ல அந்த கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி கமெண்ட் போடுறத அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாருங்க. நாளடைவுல உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டிங்கிறது இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரும். அப்புறம் உங்களோட டெய்லி லைஃப்ல ஆக்டிவிட்டி இத நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சோசியல் மீடியால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மள வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம போய் போய் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அத ஒரு மெச்சூர்டான பீப்பிளா இருக்க நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். சோ இந்த வீடியோல நான் வந்து அந்த நெகட்டிவ் அந்த கமெண்ட்ட எடுத்து நெறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கு. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்கள நெகட்டிவா இன்னும் நம்ம மேலும் பேசக்கூடாது. அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகுங்கிறத சொல்லணும்னு நெனச்சேன். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கூட வாழ முடியலனாலும் அவங்களையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா அது தப்பு. அவங்க பண்றாங்களா, அவங்க தெரியாம பண்றாங்க. அப்ப நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சே பண்றோம்னு அர்த்தம். சோ பி மெச்சூர்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ்.